ஒரு 2 மாத காலப்பகுதி காலமோ 30 நாளோ 40 நாள் எடுத்துக்கொள்றாங்க வாக்க எண்றோக்கு. அது டிஜிட்டல் இந்தியாண்டு. வணக்கம் நண்பர்களே, நான் ரோஷான் குமார். இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கு. அதாவது வேறு மாநிலத்தில் சில சில வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றாலும் தமிழ்நாட்டில் ஒரு நாளில் முடிவடைந்திருந்தது. இதுல தேர்தல் ஆணையம் என்ன குளறுபடி செய்தா, நேற்று நடந்த வாக்குப்பதிவு எத்தனை வீதம் என்று சொல்றோக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் இன்றைக்கு, அதாவது ஏப்ரல் 23 தான் எத்தனை வீதம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. டிஜிட்டல் இந்தியான்றாங்க, ஆனா மிஷின்ல ஓட் பண்றாங்க, ஆனா வாக்கு மிஷின்ல செய்யறாங்க. ஆனா 3 நாள் அவர்களுக்கு எடுக்குது என்ன எத்தனை வீதம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஆனா இப்ப வாக்குச்சீட்டுல இருக்கிற பல நாடுகள் ஒரு நாளிலே மாலை நேரம் நடந்து அடுத்த நாள் விடியவே எத்தனை வீதம் நடந்திருக்கு, யார் யார் எந்த வீதத்துல வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்று அடுத்த நாளே அறிவிச்சு அடுத்த நாளே ஆட்சியை கொடுத்துடுவார்கள். முதல் நாள் அறிவிச்சு அடுத்த நாள் பதவியில ஏத்திடுவாங்க. இலங்கையா இருக்கட்டும், வேற பெரிய நாடுகளா இருக்கட்டும். இது டிஜிட்டல் இந்தியான்றாங்க. ஆனா அந்த வாக்குப்பதிவு ஜூன் மாதம் 4ஆம் தேதி மட்டும் ஒரு அறைக்குள்ள வச்சிருப்பாங்களாம். அதை எண்ணி எடுத்து மக்களுக்கு அதை யார் இந்தியாவின் பிரதமர், யார் யார் வெற்றி பெற்றார்கள், யார் யார் எம்பி, அதாவது நாடாளுமன்ற மெம்பர் என்று அறிவிப்பாங்களாம். இது மக்களின் காதுல பூச்சுத்துற மாதிரி தான் இருக்கு. ஒரு டிஜிட்டல்ல செய்யறாங்க இவ்வளவு வாக்குப்பதிவு. ஆனா அது ஒரு 2 மாத காலமோ 30 நாளோ 40 நாள் எடுத்துக்கொள்றாங்க வாக்க எண்றோக்கு. அது டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு 19ஆம் தேதி நடந்த வாக்குப்பதிவு ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. என்ன ஒரு ஒரு நியாயம் வேணுமா? இந்தியாவோட தேர்தல் ஆணையம் என்ன அப்படி ஆக்கள் குறைவா எண்ணி கொடுக்குறோக்கு, இல்லாட்டி மிஷின்ஸ் குறைவா? எவ்வளவு மிஷினைத்தானே வச்சிருக்கீங்க? 75,000 என்னவோ கொடுத்தீங்களே தமிழ்நாட்டுக்கண்டு, இல்ல வேற மாநிலங்களுக்கு கணக்க மிஷின் தானே கொடுத்துறீங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கனெக்ட் பண்ணிட்டு சொல்ல வேண்டிய எண்ணி ஒரே நாள்ல முடிஞ்சது. இதுக்கு போயும் ஒரு 2 மாத காலம் எடுக்கிறீங்களேனா? ஒரு வாக்கெண்ணி சொல்றோக்கு ஒரு 2 மாதம். அதாவது இவ்வளவு கோடி மக்களை வச்சிருக்கிற இந்தியாவில உலகத்திலேயே அதிகூடிய சனத்தொகை கொண்ட இந்தியா நாட்டுல வாக்கு இயந்திரத்திலேருந்து வாக்குன்றோக்கு ஆட்கள் இல்லாத பஞ்சமான்னு கேட்க தோணுது. அதோட பாஜக அண்ணாமலை சொன்ன, தான் காசு கொடுத்தால் நீங்க அதை சொல்லலாம், தான் பாஜகவில இருந்து விலகுறேன் என்று சொன்னேன். ஆனா கோவை மாவட்டத்துல ஒருவர் வாக்குக்கு காசு கொடுத்து கொண்டிருக்க அந்த கேட்டுக்குள்ளால போன வீடியோ கேமரா அவரை வீடியோ எடுக்க, அவர் காசையும் போட்டு துண்டறிக்கையும் போட்டுட்டு அதாவது கேட்டை விட்டு எகிறி ஓடுற. அண்ணாமலை சொன்ன இதுக்கு என்ன சொல்றீங்க? அண்ணாமலை என்ன பதவி விலகிடுவீங்களா பாஜகவில இருந்து? டிஎம்கே பல பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. டிஎம்கே இதுல பலர் காசு கொடுத்துருக்குறாங்க. அதோட இன்னொன்று நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்கறதா சொல்லி ஒரு இடத்துல டிஎம்கே காசு கொடுத்துருக்கு. இதை ஒருவர் சமூக வலைத்தளத்துல நேரலை போட்டு எடுத்துக்கொண்டு போறார். அவர் கேட்கிற எந்த கட்சி, என்ன கொடுக்குறீங்க, எந்த கட்சி என்று சொல்ல, இவன் நான் தமிழர் கட்சி அப்படின்னா, அப்ப அவர் உடனே கேட்கிறார், உங்களோட ஐசியை தாங்க, நானே கொண்டே உங்க எந்த நிர்வாகி தந்தது, எப்ப யார் கொடுக்க சொல்லி தந்தது, உங்களோட ஐசியை தாங்க, அவற்ற பேரை சொல்லுங்க, உங்களுக்கு காசு கொடுக்க சொன்னவற்ற பேரை சொல்லுங்க, நானே கொண்டே தேர்தல் ஆணையத்தை அவரை பிடிச்சு கொடுக்குறேன்றோட இவங்க பதறிட்டாங்க. இந்த காசு கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது சும்மா லொலாய்க்கு, தாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம், தாங்க திமுகன்னு சொல்லிடுறாங்க. அப்ப திமுக இந்த
காசு குடுக்குறது என்ன? ஓட்டுக்கு நீங்க தானே பெரிய கட்சியாச்சே! பல வருஷமா ஆண்டுட்டீங்க. இனியும் காசு குடுக்கணுமா? உங்களுக்கு தானே ஓட்டு விழும். காசு குடுத்து என்ன நடக்க போகுது? ஒரு ரூ. 500 குடுத்து, ரூ. 200 குடுத்து மக்களுக்கு என்ன ஒரு நாள் செலவு காணுமா? ஒரு மணித்தியாலத்துக்கு அந்த ரூ. 500 காணுமா? மக்கள் அத யோசிக்க மாட்டேன்றாங்க. தேர்தல் காலத்துல நாம் தமிழர் கட்சியின் வாக்கு இயந்திரம் சில சில அதாவது பொத்தானுகள் வேலை செய்யலை என்று சொன்னாங்க. அந்த இயந்திரத்தை அ ச ப அ அ அழுத்தும்போது, அந்த இயந்திரத்தில அதாவது ஒலிவாங்கிக்கு நேரே இருக்கிற பொத்தான அமுக்கும்போது, அந்த பொத்தான் வேலை செய்யலை என்று கூறியிருக்கார்கள். இதில 4, 5 தடவ அமர்த்தினோடையும் வேலை செய்யல. வேற ஒண்ட அவர் மாறி அமர்த்த வேலை செய்யுதுன்ட்டு சொல்லி, அதாவது அந்த அந்த தொகுதியின் வேட்பாளருக்கு அணுகி இத சொல்றாங்க. அந்த வேட்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் அங்க விசாரிக்க அவர்கிட்ட அந்த தேர்தல் அங்க பணிபுரிபவர்கள் என்ன சொல்றீங்கன்னா, ஒரு லெட்டர் எழுதி தந்தா நாங்க பரிசோதனை அ வா வாக்கு என்று சொல்லி அத டெஸ்ட் பண்ண விடுவோம். நீங்க லெட்டர் எழுதி தரணும். கொஞ்ச நேரத்துல சொன்னாராம், அப்படி வேலை செஞ்சா நீங்க கைது செய்யப்படுவீர்கள் என்று. அப்ப அவர் சொன்னார், சரி பரவாயில்ல வேலை செஞ்சா நான் கைது செய்யப்படுறேன். லெட்டர் அதாவது கடிதம் எழுதித்தெல்லாம் எனக்கு பரவாயில்ல. நான் பரிசோதிச்சு பார்க்கணும் என்று நிக்கும்போது, திமுக முகவர் இதனை ஆ குழப்பி அடிக்கிறதுக்காண்டி அவர்கள் அந்த பரிசோதனை செய்வதற்கு விடையில்லை. அதோட அங்கே இருந்த போலீஸ் அதிகாரிகளும் அவர்களை விடையில்லை என்று சொல்லி அவர்களை கைது செய்து ஒரு மண்டபத்துக்கு கொண்டு வைத்ததாகவும் கூறப்படுகிறது. திமுக இந்த பொத்தான பரிசோதித்து பார்ப்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வந்தபோது அவர் தேர்தல் அதிகாரிகள் ஓம் சொல்லி அதை கடிதம் எழுதி தரும்படியும் அப்படி வேலை செய்தால் கைது செய்யப்படுமா அதற்கு அஞ்சவில்லை. நான் கைது செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, நான் பரிசோதிக்கிறேன் என்று அதாவது வைத்தியர் கார்த்திகேயன் மருத்துவர் கார்த்திகேயன் சொன்னபோது அதற்கு திமுக முகவர் விடவில்லை. அதோடு போலீஸ் அதிகாரிகள் நேரம் அவர்களை அந்த பரிசோதிக்க விடாமல் அவர்களை கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது சமூக எக்ஸ் வலைத்தளத்துல பல பல இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு பதிஞ்சதாகவும் அவர்கள் அதை காணொளியாகவும் புகைப்படமாகவும் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். இது ஒரு அளவு கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் பெற்றிருக்கின்றது என்று தெரிய வருகிறது. ஆனால் இதில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் அதாவது அதன் எண்ணிக்கை குறைந்திருப்பின் தற்போது இவிஎம் மிஷினில் விளையாடி விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். அந்த அறைக்கில் யாரும் போக மாட்டார்களா அல்லது அந்த மிஷினைத்தான் மாற்ற மாட்டார்களா என்றதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? வேணுமென்றா அந்த இவிஎம் மிஷின் இருக்கிற அறையை ஃபுல்லா சிசிடிவி போட்டு, அதாவது சிசிடிவி போட்டு அதை மக்களுக்கு ஒரு நேரலை செய்விக்கலாம் நீங்க அரசாங்கம். இந்த பாருங்க, நாங்க மக்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறோம், சிசிடிவி போட்டிருக்கோம், இது மக்களுக்கு நேரலையாக பார்க்கிறார்கள், அங்கு யாரும் செல்லவில்லை, சிசிடிவி அந்த மிஷின்கள் அப்படியே இருக்கின்றது என்று வேணுமென்றால் மக்கள் பார்த்து கொள்ளட்டும் அந்த சிசிடிவி நேரலையின் ஊடாக. அப்படி செய்யுங்க. நாடு எவ்வளவு டிஜிட்டலில் இருக்கும். யாரும் அதுக்குள் போகவில்லை பாருங்க. ஒரு 2 மாத காலமாக அங்கே அப்படித்தான் இருக்கிறது. அல்லது இவிஎம் மிஷின் இருக்கிற அந்த கட்டிடத்தை கட்சிக்காரர்கள் ஒரு ஆளா பாதுகாக்கட்டும். அதாவது அனைத்து கட்சியின் உறுப்பினர்களும் அங்கே இருக்கட்டும். ஆனா என்ன 2 மாதம் கஷ்டப்பட்டு இருக்கணும் அங்க. இந்த தேர்தல் முடிஞ்சிருக்கு. ஜூன் 4ஆம் தேதி தான் யார் வெற்றி பெற்றார்கள் என்று தெரியும். யார் நாடாளுமன்றத்தில் ஆட்சியை பிடிக்க போறார்கள். கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி செல்ல வேண்டும். அப்போதுதான் தமிழகத்திற்கு ஒரு சிறந்த ஆட்சி பிறக்கும். அதாவது தமிழகத்திற்கு உலகளவு இழைக்கப்பட்ட அநியாயங்கள் வெளியில் வரும். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி ஒரு வெளிப்படையான ஆட்சியை கொண்டு வருவோம் என அவர்களது அறிக்கையிலேயே வெளியிட்டுள்ளார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் 4ஆம் தேதி மட்டும் யார் நாடாளுமன்றத்திற்கு செல்கிறார்கள், யார்
ஆட்சியை பிடிக்கிறார்கள். ஆனா பாஜக மட்டும் மீண்டும் வந்துச்சோ, இன்னும் 100 வருஷம் பின்னாடி இந்தியா போய் நிற்கும். ராக்கெட்டில் சந்திர மண்டலத்துக்கு அனுப்புகிற ராக்கெட்டில் வந்து எலுமிச்சக்காயும் தேங்காயும் கட்டித்தான் அனுப்புவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பழைய புராண கதைகளை நம்பிக்கொண்டிருக்காங்க. பூமியை கடவுள் காத்தார், சூரியனை கடவுள் விழுங்கினார் அண்டெல்லாம். இவ்வளவு செயற்கைக்கோள் அனுப்பி இவ்வளவு ஆராய்ச்சி செய்து கற்பனை கதையாக கூட இருக்கலாம், சிலது உண்மையா இருக்கலாம். ஆனால் அதை கதைகளை மாற்றி இருக்கலாம். இது எங்களுக்கு தேவையற்ற விடயம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி யார் ஆட்சியை பிடிப்பார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் 4ஆம் தேதி மட்டும். நன்றி, வணக்கம்.